நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. मुनि विनती करते मस्तक चरणों में धरते, सुर नर मुनि विनती करते मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी श्री हरि की प्रियकारिणी। जय जय महालक्ष्मी माता जग जननी सिंधु सुजाता भक्तों की प्रियकारिणी। महालक्ष्मी विविध स्वरूपा, महाकाली सरस्वती दुर्गा, वैष्णव देवी कामाक्षा, विंध्यवासिनी योग माया, तुम त्रिपुर सुंदरी माता, तुम क्षीर भवानी शुभदाता। तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्हारी माया न जाए जानी महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी, सुनत शुभ कथा जाए दुख व्यथा, तुम्हारी कृपा तुम्हारी दया मांगे हम पृथ्वी लोक के प्राणी। महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। ब्रह्मा विष्णु महेश्वर ठाड़े कर जोरे, शेष सुरेश नारद गुण गावे तोरे। महालक्ष्मी माता सदा निभाना हमसे, स्नेह भरा नाता। जय लक्ष्मी माता, जय लक्ष्मी माता।
ரத்னாகர் வேந்தர் துர்ஜயனுக்கு சத்ருஹந்தனின் வணக்கம். பாசமிக்க எனது உயிர் நண்பன் சத்ருஹந்தனே, வருக வருக வருக. ராட்சசராஜா துர்ஜயா, மனதை குடைந்து கொண்டிருக்கும் உன் துயரங்களை தூக்கி எறிவேன். ராஜா ரத்னாகருக்கு தெரியவை நீ அச்சமற்ற சத்ருகந்தன் நான். இல்லை நண்பா, இல்லை. தாக்கு பிடிக்க முடியாதவன் அலட்சியப்படுத்து. அலட்சியமா? ஏன்? எனக்கு பிரச்சனையாயிருப்பவன் ராஜா ரத்னாகரன் அல்ல, வேறொருத்தி. வேறொருத்தி யார்? விளக்கம் சொன்னால் தானே. ரத்னாகரின் மகள் வைஷ்ணவி. வைஷ்ணவி சிறுமி என்ற பயங்கரி என் பிடியிலே சிக்குவாள். வைஷ்ணவியை நானே கொல்லுவேன். வைஷ்ணவியை நானே கொல்லுவேன். பரிபூர்ணமாக நம்புகிறேன், பரிபூர்ணமாக நம்புகிறேன். நடக்கும். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டல்லவா? அப்பா, இந்த தரணியே அழிவுள்ளது. இந்த தரணியில் பிறப்பவர் மனிதர் ஜீவன்கள் அழிவன. உயிர்கள் அழிவதற்கு காரணங்கள் இயற்கை நியதியின் விளைவு. மனிதன் அடுத்தவரை அழிக்க நினைப்பது ஏன்? மெய்யன்பா துர்ஜயா, பார், உன் மரணத்திற்கு நான் மரணமாகின்றேன். அப்பா, அம்மா, யாரும் மரணத்திலிருந்து தப்பியதுண்டா? பிறகு ஏன் மரணத்துக்கு மரணம் நான் ஆவேன் என்று பிறர் பெருமை எடுத்துக் கொள்வது எதற்காக? திடீரென்று இப்படியெல்லாம் நீ பேசுவது ஏன் வைஷ்ணவி? இப்படி பேசுவதைக் கண்டு பயமாயிருக்கிறது மகளே. பயம் கொடிய குரூர துஷ்ட கொடுமதியாளனுக்கு இருக்கவில்லையே. சத்திய பார்வை இல்லாமல் தனக்குள் ஆத்மாவுக்கு பரமாத்மாவை தேடுகின்ற ஆசையை புகட்டாதிருக்கிறானே. சந்தேகப்படுகின்ற மனது ஆதிசக்தியின் முன்னால் நம்பிக்கையோடு தலைவணங்காது. அந்த ரத்னாகரன் தலை வணங்குவான் துர்ஜயா. ரத்னாகரன் தலை வணங்குவான். பணிந்து உன் முன் வந்து அவன் வணங்கி நிற்பான். புகழ் பாடி தொழுவான். அது நடக்காது தோழா. ராஜா ரத்னாகரின் மனது அத்தனை உறுதியற்றதல்ல. மாறாத மன உறுதியை நான் வலிமை இழக்கச் செய்வேன். இரும்பு நெஞ்சத்தையும் நான் துளைத்து விடுவேன். அவன் வாழ்வு என் வாழ் முனையில். நித்திய வாழ்வு நிமிஷ மரணமாக இருக்கிறது. ஆற்றல் மிக்கவர், ஆளத் தெரிந்தவர், மன்னர் சத்ருஹந்தனின் தூதன். அவருடைய மடலை ராஜா ரத்னாகரர் முன் வைக்க வந்தேன். தன்னைத்தானே திறமை மிக்கவர் என்று நினைக்கும் ரத்னாகரரே, தூதரே, அரசு நெறிகளை மறந்து செயல்படும் மூடனாகாதீர்கள். மன்னர் ஆற்றல் பற்றிய விமர்சனம் நீங்கள் தர தேவையில்லை. இது பொது மேடை அல்ல, மாமன்றம். ராஜா ரத்னாகரரே, நான் தனித்து நிற்கிறேன். தாம் அறியாத நீதி நெறி ஏது இவர்கள் அறியாரா? தூதன் என்பவன் செய்தி தருபவன். படைத்தளபதி அவர்கள் எதற்காக என் மீது பொங்க வேண்டும் அரசே? உறக்க பேசுவது அழகல்ல, அது முறையும் அல்ல. பேச்சிலே காரங்கள் மிகுந்தால் வலிமை வலிமை குறைவு. அது சேனாதிபதி, ஆத்திரத்துக்கு இடம் தராதீர். தூதனை காத்தல் நாம் அமைத்துக் கொண்ட முறைகள். இங்கே வந்தவர் நமது விருந்தாளி. அவர் பேசுவதை பேசட்டும். அதிலே விருப்பு வெறுப்பை காட்டி நாம் நம் தரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் செய்தியை படியுங்கள். தன்னைத்தானே திறமை மிக்கவர் என்று நினைக்கும் ரத்னாகரரே, உம்மால் எனது நண்பன் அரக்கவேந்தன் துர்ஜயனுக்கு தாங்காத மன உளைச்சல் ஏற்படுகிறது. உளைச்சல் ஏற்பட்டாலும் மாற்றானை மதிக்க வேண்டும் என்ற குணமுள்ள எனது நண்பன் உங்களை இம்முறை மன்னித்து விட்டார். இதற்கு காரணங்கள் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள. ஏ ரத்னாகரா, அரக்கர் வேந்தர் துர்ஜயனுக்கு நீங்கள் இழைத்து வரும் துன்பங்கள் கும்பகர்ணன் உறக்கத்தை போல் மிக நீண்டது. அதனால் இதற்கு பதில் இப்போதே தருகிறேன். மன்னா, எனக்கு அனுமதி கொடுத்தால்
அந்த மடல் கேட்கும் வினாக்களுக்கு விடையளிக்கிறேன். மன்னா, மனமுவந்து எனக்கு ஆணை தாருங்கள். ஆணை தந்தேன். திருமிகு தூதரே, எமது மன்னர் ரத்னாகரர் புரிந்த பிழை இதுதான். அவர் தாம் ஆளும் நாட்டை, மக்களை கண்ணெனக் காக்கிறார். எங்கள் அரசர் ஒழுங்குமுறைகளை, உயர்ந்த கோட்பாடுகளை முடக்கி அமைதியை கெடுக்க வந்த அரக்கர் வேந்தன் சேனைகளுக்கு அறிவுறுத்த விரும்புகிறார். பாவம், அரக்கர் வேந்தன் துர்ஜயனின் சேனை எமது சேனைகளின் முன் அளவிலும் ஆற்றலிலும் சிறியது. தாக்கினால் தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடிவிடும். இது எங்கள் மன்னரின், மாண்புள்ளவரின் குறையா? எல்லாம் பலத்தால், சக்தியால் சாதிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள். ஆனால் உங்கள் துர்ஜயன் அற்புத அசுர மாயாஜால வித்தையை துருபயோகம் செய்கிறார். மோசடி செய்தல் மன்னருக்கு அழகா? எமது மன்னர் ரத்னாகரின் அன்பு மகள் ராஜகுமாரி வைஷ்ணவியை சதியால், வன்முறையால் அபகரித்து செல்ல முயற்சித்தார். இந்த தீங்குகளை, திருட்டுத்தனங்களை செயல்பட விடாமல் தடுத்தார் அரசர். இதுவும் உங்கள் குறைப்பட்டியலில் ஒரு குற்றச்சாட்டா? திருமிகு தூதரே, இத்தனை பிழைபட்ட அரக்கர் வேந்தர் துர்ஜயனுக்கு அருகதை ஏது? ஆட்சி என்பது நாடகங்கள் அல்ல. நாடகம் என்பது நாங்கள் ஆரம்பிக்க நேரும். எமது மன்னர் சத்ருகந்தரின் நிபந்தனையை நீங்கள் ஏற்காதிருந்தார் மன்னர் சத்ருகந்தரின் நிபந்தனை செய்த குற்றங்களுக்கு பரிகாரம் ராஜகுமாரி வைஷ்ணவியை எம் மன்னரிடம் ஒப்படைத்து விடுவது. அதை மறுத்தால் போர்க்களத்தில் சந்திக்க ஆயத்தமாகுங்கள். சற்று பொறுங்கள், அமைதியாக அமருங்கள். தூதரே, மடல் சொல்லும் விஷயங்கள் எமது அமைச்சருக்கு, எமது அவையோருக்கு நெஞ்சிலே ஆழப்பதிந்தது. மன்னர் சத்ருகந்தர் எமது அவையோர் முன் இம்மடல் என்ற வடிவத்தில் கனலை உமிழ்ந்து எம்மை எல்லாம் அச்சுறுத்த பார்க்கிறார். மாற்றானுக்கு அடிபணிந்து வாழ்ந்த வரலாறு எமக்கில்லை. நாங்களும் மாற்றானை அடிபணி வைக்க தப்பு வழி போனதில்லை. தாம் சென்று அங்கே எமது நெறிகளை எடுத்துச் சொல்லுங்கள். எங்கள் தலைகள் இறைவனுக்கே தாழும், எந்த மன்னனுக்கும் தலை தாழாது. ஒரு பக்கத்து நாட்டு அரசன் நான். எமது கண்டிப்பான பேச்சாக சத்ருகந்தனுக்கு, துர்ஜயனுக்கு இறுதி எச்சரிக்கை விடுக்கிறேன். அவர்கள் வளமாக வாழ நினைத்தால் இனியாவது வைஷ்ணவியை கடத்திச் செல்லும் நினைப்பை விட வேண்டும். இதற்கு ஒரு போரும் எண்ணற்ற உயிரிழப்புகளும் தேவையில்லை என்று நினைக்கிறேன். செல்லுங்கள் திருமிகு தூதுவரே, யாம் தந்த செய்தியை அங்கு போய் சொல்லுங்கள். ஒரு தூதனை அனுப்பி அந்த சத்ருகந்தன் நமது வைஷ்ணவியை ஒப்படைத்து விடு என்று கேட்கிறான். அவன் நாவை அறுக்காமல் நல்லது சொல்லி அனுப்புகிறீர்களே. வைஷ்ணவி நமக்கு வாராதது போல் வந்த மாமணி கொத்திக் கொண்டு போக அந்த கொக்கு நேரம் பார்க்கிறதே. புதையலை இழந்து வாழலாம், கண்களை இழந்து ஒரு வாழ்க்கையா? ராணி அழுவதும் ராஜாங்கம் இது விஜயா. சொல்லுவது சுலபம். கொடுமைக்கார துர்ஜயன் நமது வைஷ்ணவியை கொண்டு வா என்று கேட்கிறான். நான் எப்படி சுமந்து பெற்றவள் சும்மா இருப்பது? என்னால் முடியாது அரசே, என்னால் முடியாது. வரமிருந்து பெற்ற செல்வியை, வைஷ்ணவி என்னும் என் ஜீவ சிந்தாமணியை இதயமே இல்லாதவன் எடுத்துக்கொள்ள நினைக்கிறான். மடல் எழுதி தூதுவன் இடத்தில் நமக்கு ஆணையிடுகிறான். அவனை அடக்கி அழித்து விடாமல் நீங்கள்... வைஷ்ணவி நமது ஆன்மா. ஆன்மாவை அவனிடம் ஒப்படைத்து விடுவேனா நான்? விஜயா, அந்த தூதுவன் துர்ஜயனுடைய
சத்ருகந்தனுடைய எழுத்தை சபையில் சொல்கையில் என் மனது தவித்தது. வைஷ்ணவியை காண வேட்கை கொண்டது. எங்கே வைஷ்ணவி? எங்கே? அங்குதான் உள்ளே இருந்தாள். மகாராணி, அவள் உள்ளே இல்லையே. உள்ளே இல்லையா? மன்னவா, வைஷ்ணவி, மகளே வைஷ்ணவி, 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 வைஷ்ணவி. தாதியரே, வைஷ்ணவி எங்கே? உள்ளேதான் இருப்பாள். உள்ளே பார்த்தேன், இல்லையே. வைஷ்ணவி, மன்னா, அந்த மாயாவி துர்ஜயன் தான் எப்படியோ மாயம் செய்து என் மகளை கடத்தி போயிருக்கிறான். இல்லை, அப்படி நடக்காது விஜயா. வைஷ்ணவி, 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 மகளே வைஷ்ணவி, 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 வைஷ்ணவி. மன்னா, அதோ இருக்கிறாள். வைஷ்ணவி, வைஷ்ணவி, இங்கேயா இருப்பது? எங்கெல்லாம் தேடினோம் உன்னை. ஏனம்மா இங்கு வந்தாய்? நான் எப்போதும் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறேன். வைஷ்ணவி தியானத்தில் இருக்கிறாள். அவளை எழுப்பாதீர்கள். எங்கள் பாக்கியம் இது மாதேஸ்வரி. அம்மா, உன் லீலையை வார்த்தைகளால் அளக்க முடியாது. அம்மா, எங்களுக்கு என்ன ஆணை மாதேஸ்வரி? ஏ ரத்னாகரா, ஏ விஜயா, தாம் இருவரும் எனது பரம பக்தர்கள். நான் வைஷ்ணவி ரூபத்தில் என்னிடமும் உங்கள் அருகில் இருக்கிறேன். இது தாம் எங்கள் மீது காட்டும் கருணை மாதேஸ்வரி. விஜயா, ஒன்றை மட்டும் நீங்கள் இருவரும் மறந்து விட்டீர்கள். உங்கள் மாளிகையில் நான் ஏன் வைஷ்ணவியாக பிறந்தேன் என்பதை. ஏ ரத்னாகரா, சென்ற பிறவியில் நீ சமுத்திரராஜன். தேவர்களும் அரக்கர்களும் சமுத்திரம் கடைந்த நேரத்தில் சமுத்திரத்தில் இருந்து வெளிப்பட்டேன். அதனால் நான் உன்னுடைய மகளானேன். அப்போது திருமணம் எனக்கு பகவான் விஷ்ணுவுடன் நடந்தது. திருமணத்தில் முன்னின்று கன்னிகாதானம் செய்தாய். सहधर्मचरी तव प्रतीक्षुजैनां भद्रं ते पाणिं ग्रहणीष्व पाणिना पतिव्रता महाभागा छायेवानुगता सदा. இந்த பிறவியில் ஞாபகம் இருக்காது. நீ அப்போது என்னை பிரார்த்தனை செய்தது. மகளே, தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க சுப நேரத்தில் கன்னிகாதானம் செய்கின்ற ஒரு பெருமைக்கு ஈடேது. அதையும் நான் பெற்றேன். பெற்றாலும் பெரிய குறை ஒன்று உண்டு. நான் உன்னை பாசத்தோடு அன்புடன் என் தோள் மீது எடுத்து சுமக்கவில்லையே. கொஞ்சம் மொழி நீ சொல்ல, உன் பிஞ்சு விரல் என்னை பற்றி கொள்ள, அந்த பேரின்பத்தை அல்ல என் உள்ளம் துள்ள. அந்த இன்பத்துக்கு விலையாக நீ படைத்த புவனங்களை தந்தாலும் போதாது. அந்த பாக்கியத்தை எனக்கு தந்தாயா? இது பெரிய அநீதிதானே? மகளே, எனக்கு நியாயம் வேண்டும். என் பேராசையை நிறைவேற்ற வேண்டும். மகளே என்று கூப்பிட்டு என்னை கும்பிடுவது நியாயமா தந்தையே? பேராசைப்படும் உங்கள் ஆசை நடக்கப் போகிறது. மகளே, எப்போது? சொல்கிறேன், காலம் வரும், காத்திருக்க வேண்டும். தாம் கடலரசன், தம்மை ரத்னாகரன் என்றும் அழைக்கிறார்கள். திரேதாயுகத்தின் போது பூமியில் வைஷ்ணவி தேவி என்ற பெயரில் அவதரிப்பேன். அந்த சமயத்தில் தாம் ரத்னாகரன் என்ற பெயரில் ஒரு மாபெரும் புகழ்பெற்ற மன்னனாக நீங்கள் பிறப்பீர்கள். ஏ ரத்னாகரா, உன்னுடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டேன். மகளாக என்னை எடுத்து சீராட்டி பாராட்டி மகிழ்வதற்காக உனது மாளிகையில்
நான் வைஷ்ணவியாக வந்து பிறந்து உன் பிரார்த்தனைக்கு பலன் கொடுத்தேன். உனக்கு மகளாக நான் பிறந்த பிறகு ஆசாபாச மோகத்தால் அதிலே ஆழ்ந்தாய். ரத்னாகரா, விஜயா, பலமுறை உங்களுக்கு விளக்குவதற்கு நான் தரிசனம் தந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் இருவரும் புரிந்து கொள்ளவும் இல்லை, தெரிந்து கொள்ளவும் இல்லை. பாசமும் பற்றும் உங்களை ஆட்டி வைத்ததனால் தான் நான் வைஷ்ணவியாக வந்தது புரியாதிருந்தீர்கள். ரத்னாகரா, விஜயா, பலமுறை உங்களுக்கு படித்து படித்து சொன்னேன். நான் வைஷ்ணவியாக இங்கு அவதரிக்க வேண்டிய நோக்கங்கள் எதற்காக என்று. ஆகையால் இப்போது என் நோக்கங்கள் நிறைவேற்றப்படும் போது அன்பையும் பாசத்தையும் காட்டி குறுக்கிடாதீர்கள். உங்கள் பாசமெனும் சுவரை வெற்றி பெறும் வழியில் கட்டிவிடாதீர்கள். இப்படி ஒரு பாசமும் பந்தமும் அளவுக்கு அதிகமாகும் போது உங்கள் நல்ல நோக்கத்துக்கும் தடைக்கல்லாகும். ஏ மாதேஸ்வரி, பாசம் என்ற கட்டிலிருந்து விடுபட்டேன். அளவுக்கு மீறியது தெரிந்தது. என்னை மன்னித்து விடுங்கள். இனிமேல் நான் என் கடமையிலே கண்ணாயிருப்பேன். என் பாச உணர்ச்சியையும் கட்டுப்படுத்திக் கொள்வேன். அப்பா, அம்மா, என்ன யோசனையில் மூழ்கிவிட்டீர்கள் இருவரும்? திருமகளாய் வந்து தெளிவு தந்த பிறகு என் மகளே இப்படி கேட்பதோ? அன்பு மகளே, அம்மையே என் பகவதி. பெண்ணாக நான் உனக்கு பிறந்தவள் அம்மா. ஏ மாதா, இன்னுமா பரீட்சை இந்த எளியனுக்கு? பக்குவம் அடைந்தேன். பாசபந்தத்தில் கட்டுண்டு கடமையை இனி நான் மறந்து விட மாட்டேன். உலகத்தின் நன்மைக்காக அவதார நோக்கமே பாழ்படும்படி நடக்க மாட்டேன். ஏ மாதேஸ்வரி, உன் உயர்ந்த நோக்கமே என் வாழ்வின் நோக்கம். இனிமேல் நான் இருக்கும் வரை ஒரே குறிக்கோள், அந்த கொடுமைக்காரன் சத்ருகந்தனை அழிப்பது. அரக்கர் வேந்தனே, அணிவகுத்து நிற்கும் துணிவுமிக்க என் படைகளை பார்த்தாயா? அரக்கராஜனே, அந்த ராஜா ரத்னாகரன் நாம் அனுப்பிய தூதனை திருப்பி அனுப்பினார். அதற்கொரு பாடமாக நான் இந்த போர்க்களத்தில் பகை முடிப்பேன். அவன் நகரத்தையே தகர்த்து விடுவேன். தான் பெற்ற மகளை வைத்து உன்னை அச்சுறுத்துகிறானே, அந்த வைஷ்ணவி பெண்ணை என் இரும்பு பிடிக்குள் அடக்கி உன் காலடியில் போடுவேன். சத்ருஹந்தா, என் நண்பா, உனது வாக்குகளின் மீது, உனது வலிமையின் மீது, உனது வாய்மையின் மீது நம்பிக்கை எனக்கு. நீ பிறந்தது வெற்றி பெறுவதற்கே. அன்பனே, விடைத்தாய் எனக்கு. வெற்றி பெறுக, என்றும் வெற்றி பெறுக நண்பா, எதிலும் வெற்றி பெறுக. ரதத்தை செலுத்து. மன்னவா, எந்த பகைவன் வைஷ்ணவியை ஒப்படைக்கும்படி கேட்டானோ
அவன் உதிரத்தால் யுத்த பூமியை சுத்தப்படுத்துங்கள். அவன் தலையை, ஆணவத்தால் கனத்த தலையை, என் வைஷ்ணவியை கடத்தி செல்ல நினைத்தவன் தலையை யுத்த களத்துக்கு நீங்கள் உரமாக போடுங்கள். செல்வேன், வெல்வேன் மகாராணி. உன் கையால் வீரவாளை என் கையில் தந்தாய். இதன் கூர்மை நேர்மையற்றவர் ரத்தத்தை நிலத்தில் சிந்த வைக்கும். இது வாய்மையை காக்கும். வாழேந்தும் என் கையை வணங்கும் என் தெய்வம் காக்கும். ராஜா ரத்னாகரருக்கு ஜெய்! ராஜா ரத்னாகரருக்கு ஜெய்! ராஜா